தளபதியோட கட்சி சம்பந்தமா ஒரு சூப்பரான அப்டேட் பாத்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. சோ அந்த அப்டேட் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி எப்ப மாநாடு அறிவிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னும் பல வேலைகளை தளபதி செஞ்சு முடிக்கணும். முக்கியமா இப்ப தளபதியோட கட்சியில யாருக்குமே போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணல. சோ முதல் வேலையா தளபதி பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா மாவட்ட எல்லாருக்குமே போஸ்டிங் போட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. தளபதியோட கட்சி மக்கள் இயக்கமா இருந்தப்ப தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியா மாறினதுனால வழக்கம் போல அரசியல் கட்சிகள்ல எந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குமோ அதே மாதிரி தான் தளபதியோட கட்சியிலையும் பாத்தீங்கன்னா போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண போறாராம். உதாரணத்துக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள்ல தலைவர்கள் இருக்க மாட்டாங்க, செயலாளர்கள் தான் இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் தளபதியோட கட்சியில தலைவர்கள் கிடையாது. மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் போட போறாங்க. லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் வந்த உடனே தளபதி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மாவட்ட ரீதியா போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.